தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்களோடு இணைந்திருக்கிறோம். நிறைய பேசுவோம் தோழர்களே அவரோடு. வணக்கம். வணக்கம். இப்போ போர் ரொம்ப மூர்க்கமாக போயிட்டுருக்கு. லெபனான் மீது இப்போ உள்ளால புகுந்திருக்கு. இஸ்ரேல் உள்ளால புகுந்து ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு தந்திரத்தை செய்கிறதோ, அமெரிக்காவா இஸ்ரேலான்னு தெரில. இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் ஒமான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக செய்திகள் வருது. பழியை ஈரான் மீது தூக்கி போடுறதுக்காக. அது மாதிரி ஏற்கனவே நம்ம தெரிவித்த மாதிரி அரபு நாடுகளுடைய சில பகுதிகளிலையும் தாக்குதல் நடந்திருக்கு. அது இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. இதில் நம்மளால் பிடிச்சு நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தந்திரங்களை, சூழ்ச்சிகளை இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆமாம், அது இஸ்ரேலுக்கும் இது ஒரு பெரிய ரிஸ்க்கான நடவடிக்கை தான். செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இஸ்ரேல் எதையும் செய்வான். ஆனால் நம்ம போர் சூழலில் நாம் 2 தப்பு வழக்கமாக நடக்கும். ஒரு போரின் முதல் கேஷுவாலிட்டி உண்மைதான். போரில் முதலில் பலியாவது உண்மை. அந்த பெரிய போர்க்கப்பல் மீது 4 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அடித்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஈரான் தரப்புலேருந்து வருது. அமெரிக்கா அதை ஒத்துக்கல. ஆனால் அந்த கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு நகர்த்தப்பட்டுருச்சுங்கிறது தான் கடைசியாக தகவல். நம்ம அது நடந்துதான் நடக்கலையான்னு நமக்கு தெரியாது. இதுவும் கூட இந்த மாதிரி செய்திகளுக்கு எப்போதும் போர் சமயத்தில் வருகிற செய்திகளுக்கு ஒரு 24 மணி நேரம் நம்ம பஃபர் டைம் கொடுக்கலாம், அதை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லது அதை நிரூபிப்பதற்கான ஏனைய தரவுகள் வருங்கிறதுக்கு. இப்போதைக்கு தெரிந்தது என்னன்னு சொன்னால், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை. அவர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு மறைமுகமாக சீனாவினுடைய சாத்தியப்பட்ட வழிகளில் உதவி இவர்களுக்கு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த முதல் அடித்த ஈரானுடைய அந்த எதிர்த்தாக்குதல் நடந்த உடனேயே ஒரு தந்திரத்தை ட்ரம்ப் கொண்டு வந்தார். அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க, புதிய நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, அது ட்ரம்ப் இப்போது சீமான் வெர்ஷன் 2 இல்லை 2 சீமான் மாதிரி ஆகிட்டுருக்காரு. ஒரு சீமானாவது பேச்சை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். அதனால் ட்ரம்ப் பேசுகிறத நாம் ஒரு அதை ஒரு பொருட்படுத்தத்தக்க ஒன்றா நம்ம கருத தேவையில்லை. அவர் இந்த மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கு எதிராகவே அமெரிக்கா அதிகார வர்க்கத்திலேருந்தே ட்ரம்ப்புக்கு எதிரான செய்திகளை லீக் பண்ணுறாங்க. நியூயார்க் டைம்ஸோட செய்தி சொல்கிறது தான். அது என்னென்னா, நாங்கள் இந்த போரை விரும்பலைன்ற காட்டிக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஸோ ட்ரம்ப் சொல்கிறத நாம் மற்ற நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம எடுத்துக்கலாமே தவிர, ட்ரம்ப் சொல்கிறதன் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதனால் இதில் நாம் உறுதியாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. அண்டு சொல்கிறதுல ஈரான் மீதான தாக்குதல்களும் செய்தியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உறுதிப்படுத்தலாம். இவங்க தரப்பு இழப்புகளை அந்த ஃப்ளைட்டு விழுந்த போது, 3 அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் விழுந்த போது நான் பர்சனலாக நம்பலை. அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயரில் அது விழுந்திருக்குன்றதை நான் நம்பலை. அது எப்படி ஒரே சமயத்தில் 3 ஃப்ளைட்டு கீழே விழுவுன்ற மாதிரி யோசித்தேன். பட் அதை நம்ம அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷம், 3 ஃப்ளைட் விழுந்துச்சு, அந்த வகையில் திருப்தி. இந்த கப்பல் நவுந்திருக்கு, அந்த வகையில் திருப்திங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் ஓரளவு நம்ம திருப்திப்பட்டுக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், யுஎஸ் தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸை இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டாமங்கிற ஸ்டேட்டஸை ரொம்ப நண்பர்களாலும் நம்ப முடியாது, எதிரிகளாலும் நம்ப முடியாது இவங்கள. அப்படிங்கும்போது அமெரிக்கா தன்னுடைய அந்த கெத்தை லூஸ் பண்ணிகிட்ருக்கு. இஸ்ரேலுக்கு அடியாளா போனியாங்கிற கேள்வி வந்ததே, அப்படி ஒரு கேள்வி நெத்தன்யாகுவை பார்த்து கேட்குறதே, நீ தான் ட்ரம்ப்பை இழுத்து வாரில் விட்டியா அப்படிங்கிற கேள்வியே எங்கேருந்து வருது? ட்ரம்ப்புக்கு பெரிய ஆதரவு இல்லைங்கிறதுலேருந்து வருது. ட்ரம்ப்பின் அதிகார வர்க்கமே அதை ஆதரிக்கலை, அது தேவையில்லாத வேலைன்னு தயங்குறாங்க. ட்ரம்ப்பை மாற்றி பேசுகிறாருங்கும்போது அமெரிக்கா இந்த போரை ஓனர்ஷிப் எடுக்கலை. இதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போதே அது என்னென்னா, நீ ட்ரம்ப்புக்கு அடியாளா போனியாங்கிற ஒரு கேள்வி வருது. இதுவே ஒரு அவமானம் இல்லையா? ஸோ இது இன்னும் மேலும் கூடுதலாக இருக்கும். ட்ரம்ப் சொன்னது இதை குறைப்பேன்னு சொன்னார், விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னார். இது விலைவாசியை ஏற்றத்தான் போகுது, கணிசமாக விலைவாசியை உயர்த்த போகுது. அந்த அரபு முதலீடுகள் பெரும்பாலும் இவங்க 2 பேருக்குமே உண்டு. அரபிகள் முதலீடு அமெரிக்காவில் உண்டு, அமெரிக்கர்களுடைய தொழில்கள் இங்கே இருக்குது, அமேசான் அதெல்லாம் இங்கே இருக்குது. இன்னும் சவுதியிலலாம் பெரிய அதை ஒரு முதலீட்டு மண்டலமாக மாற்றுறதுக்கான வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா பெட்ரோலை இனிமேல் பெருசாக நம்ப முடியாதுங்கிறதுனால. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு ஆப்பை இவங்களே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதற்கான விலையை கொடுக்க போகிறது அமெரிக்காவும் சேர்த்து தான் கொடுக்க போகுது. அண்ட் இதை எவ்வளவு நாள் இந்த போரை நீடிக்கிறார்களோ, ஈரானால் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியுதோ, ஜெயிப்பாங்கன்னெலாம் நான் சொல்லலை.
அதே நேரம் இஸ்ரேல் வந்து அவ்வளோ சுலபத்தில் ஈரானை வீழ்த்தி விட முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது. அப்படி மதுரை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெனிசுலா மாதிரி இருந்துச்சுன்னா 2வது நாளில் இதெல்லாம் நின்றுருக்கும். ஆனால் 2வது நாள்லேருந்து தான் இங்கே தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. வேறு சில, அதாவது இப்போ சிரியாவில் நடந்த மாதிரி சில ஆயுத குழுக்கள் உருவாகி நாட்டின் இந்தந்த பகுதியை பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலும் இங்கே இல்லை. அவர்களுக்கு ஒரு நீண்ட காலம் போர் நடத்தின ஒரு அனுபவம் இருக்குது. அண்ட் சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணாங்களான்னு தெரியாது, ஆனால் அவர்கள் ஆதரவை சொல்லியிருக்காங்க. ஓரளவு இதில் வந்து தாக்கு பிடிக்குங்கிறதான் இன்னைய நிலைமை. அதை தான் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் நாம் அதை எடுத்துக்கலாம். 4 வாரம் ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு. நாங்கள் தாக்கு பிடிப்போன்றாரு. அடி வாங்குறவன் தாக்கு பிடிக்கிறதில்ல, நாங்கள் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறார் அவர். ஸோ இந்த போர் நீடிக்கும். இந்த போர் நீடிக்க அதன் பொருளாதார ரீதியாக இழப்பதற்கு எதுவும் இல்லாத ஈரான், நீங்கள் மகாராஜா மாதிரி வாழ்கிற மற்ற அரபு நாடுகள், அமெரிக்கா, இவங்கெல்லாம் அந்த விலையை கொடுக்கணும். அந்த விலை அஃபோர்டபுளா? உங்களுக்கு ஒரு சண்டையை நடத்துகிறீங்க, அந்த சண்டைக்கு நடத்துகிற காஸ்ட் அதுலேருந்து கிடைக்கிற லாபத்தை விட அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது கிட்டத்தட்ட நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் பார்த்தா இந்த போரை எவ்வளவுக்கு எவ்வளோ ஈரான் நீடிக்குதோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு அது தோல்வி தான். 2 நாள் 3 நாளில் முடிச்சா வேணா ஓகே. அதற்கு மேலே போக போக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அது ஒரு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அது ஒரு தோல்வியாக தான் இருக்கும். கூடுதலாக சொல்லணும்னு சொன்னால் இதனுடைய மற்ற விளைவுகள் இருக்குல்ல, ஒரு இஸ்ரேல் சொல்கிற மாதிரி ஈரானை அழிச்சிட்றாங்கன்னே வச்சுக்கோம், அப்போதும் கூட அடுத்த பல ஆண்டுகளுக்கு அதற்கான விலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொடுக்கணும். ஏன்னா ஒப்பீட்டளவில் அந்த ரீஜன் தான் குழந்தை பிறப்பு அதிகம். இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்புணர்வு அங்கே தான் அதிகம். வெறுப்புணர்வுனா என்ன, நியாயமான வெறுப்பு தான். அவன் பண்ணுற அநியாயத்தினால வருது, இவனை போய் இது பண்ணாங்களா? இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலையும் அங்கே, அது வெறுப்புணர்வுன்னா அது வார்த்தை தப்பாக எடுப்போது, இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலையும் அங்கே அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் யமன் மாதிரி மற்ற நாடுகளையும் நீங்கள் வறுமையில் தள்ள, வேலை இல்லாமல், ஒமான்லேயே வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்குது, பெட்ரோல் இருக்கிற நாட்டிலேயே. இதை மாதிரியான இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் இது பண்ணும்போது வறுமை அதிகரிக்கும் போது குழந்தை பிறப்பு அதிகரிக்கும். குழந்தை பிறப்பு அதிகரிக்குதுங்கும்போது அவர்கள் வந்து இந்த கையில் வாய்ப்பு இல்லைங்கும்போது ஏழ்மை, வறுமை, அந்த இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்ரேலினுடைய அந்த அராஜகம், இது எல்லாத்தையும் அவங்க கேள்விப்படப்பட என்ன ஆகும்னு சொன்னால் மிலிட்டன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அல்கைதா மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் உருவாகும். இதுக்கு யார் விலையை கொடுப்பா? குழுக்கள் உருவாகும். ஆமாம், நெத்தன்யாகுவுக்கு இஸ்ரேலில் 10 பணம் உழுவுதுன்னா அது ஒரு முதலீடு. அந்த பணத்தை காட்டி அவன் வியாபாரம் பண்ணலாம். சாதாரண யூதருக்கு, சாதாரண ஒரு இஸ்ரேலிய குடிமகனுக்கு, நான் எல்லாரையும் குறை சொல்லலை, அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் நெத்தன்யாகுவுக்கு எதிராக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மறுக்கிறதுக்கு இல்லை. நியூயார்க்கில் இருக்கிற யூதர்களில் இப்போ நிறைய பேர், கணிசமானவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கருத்து இருக்கிறவங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். சாதாரண இஸ்ரேலிய குடிமகன் தான் இப்போ நல்லா வாழ்ந்து பிள்ளைய படிக்க வச்சு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான். அவன் காலத்துக்கும் போய் பங்கரில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் இதை வளர்ப்பதுங்கிறது இஸ்ரேலுக்கும் ஆபத்து தான், அமெரிக்காவுக்கும் ஆபத்து தான். நீ இங்கே துப்பாக்கி தூக்கிட்டு உன் ஊரில் இருக்கிறவன் வெறுப்பில் ஸ்ட்ரெஸ்ஸில் துப்பாக்கி தூக்கிட்டு ஸ்கூலாக போய் சொல்கிறாங்க. நீங்கள் இது வந்து திருப்பி கர்மா அந்த வார்த்தை அந்த ஆங்கிளில் நான் சொல்லலை. நீங்கள் கவனத்தை இங்கே திருப்பினீங்கன்னா உங்கள் வீட்டில் உருவாகிற பிரச்சனையை உங்களால் அட்ரஸ் பண்ண முடியாது. அது ஆப்வியஸாக அது நடந்தே தீரும். ஸோ இது வந்து ஏதோ ஒருத்தனுக்கு 100% பெனிஃபிட் கொடுத்துட்டு வெறும் ஈரானை மட்டும் காலி பண்ண போகிற ஒரு போர் அல்ல. இதற்கான மோசமான விளைவுகளுக்கு இஸ்ரேலும் முகம் கொடுக்கணும், அமெரிக்காவும் கொடுக்கணும். இன்றைக்கி நடக்காமல் போகலாம். அதனால் அதுலேருந்து அவர்கள் தப்பிக்க முடியும்னு நான் நம்பலை. ஈரான் மத்திய தரைக்கடல் பகுதி வந்து ஒரு பெரும் போர், ஒரு கடுமையான போர், எதிர்பார்த்ததை விட ரொம்ப கோரமாக அந்த போர் போயிட்டுருக்கு. லெபனான் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அது விரிவடைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வந்து இது எங்களுடைய யுத்தம் இல்லை, இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இராணுவ தளங்கள் மீது ஈரான் எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தும், எங்களுடைய சேதாரத்தை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் யுத்தத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே அது பார்க்கப்படுகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவர்கள் அந்த போர் ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை, இப்போது விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த போரை எங்களோட போர்னு வந்து உரிமை கொண்டாடுவதற்கு அமெரிக்கா விரும்பலைங்கிறது தான் இதோட பொருள். ஒரு எதிர்ப்பு வரதுனால அப்படி ஒரு பல விஷயங்கள் 2-3 இருக்கலாம். ஒன்று, நாம் நினச்ச அளவுக்கு இதில் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அல்லது இந்த போர்னால் அமெரிக்காவுக்குள்ள
அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் வரும், தேவையில்லாத ஒரு போரை ஆரம்பிச்சிட்டோங்கிற கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இந்த ஓனர்ஷிப் நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு நல்லதில்ல அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இது இவர்கள் கிளைம் பண்ணதுக்கு எதிரானது. அமெரிக்கா ட்ரம்ப் வந்தபோது என்ன சொன்னார்? போரை நடத்தாத ஆள் நான் தான், நம்முடைய பிள்ளைகளை அப்படிதான் சொன்னார், அவர் சில்ட்ரன், அமெரிக்காவின் குழந்தைகளை வேற எங்கேயும் சாக விடாமல் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்தவன் நான் தான், திருப்ப வர வச்சவன் நான் தான் அப்படின்னு தான் அவர் கிளைம் பண்ணார் தேர்தல் பிரச்சாரங்களையும். அதன் பிறகும் தன்னை ஒரு அமைதி விரும்பி, அமைதியை உருவாக்குபவன் சொன்னார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு அம்மாவை நோபல் பிரைஸை யாருக்கும் வாங்கி கொடுத்த அம்மாட்ட அடிச்சு பிடுங்கினார். அந்த குடிகாரன் சைடிஸை பிடுங்குற மாதிரி, எனக்கு இல்லை அவங்களுக்கு மட்டும் என்னன்ற மாதிரி இப்போ அப்படி பிடுங்கின ட்ரம்ப் தன்னுடைய இதுக்கு நேர்மாறான ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 நாடுகளில் குண்டு வீசியிருக்கு அமெரிக்கா ட்ரம்ப் காலத்தில். பீஸ் மேக்கர்னு சொன்ன ட்ரம்ப் காலத்தில் சொமாலியா, இப்போ ஈரானில், சொமாலியாவிலே பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அங்கே எல்லாம் அந்த வேறு சில நாடு, அங்கே இருக்கிற ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில், இதில் இங்கே வெனிசுவேலாவில், இப்படின்னு வரிசையாக கடைசியாக வந்து இங்கே நிற்கிது. ஸோ ட்ரம்ப் தான் சொன்னதுக்கு நேர்மாறாக செயல்படுறார். நெத்தன்யாகு கிட்ட கேட்கும்போது, நீங்கள் தான் ட்ரம்ப்பை இப்போ இழுத்து வாரில் விட்டீங்களான்னு கேட்டபோது, ட்ரம்ப் ஒரு உலகத் தலைவர், அவருக்கு தெரியாத விஷயமானு நெத்தன்யாகு அப்படியே அந்த சைடில் வந்து ஒரு டான்ஸ் சொன்னார். நெத்தன்யாகு ஒரு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஆளுன்னா, நம்ம நியூஸ் மீடியான்னு ஒன்று நம்ம இந்தியாவில் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவன் சொல்கிறது என்னென்னா, ஈரான் வந்து இன்னும் 6 மாதத்தில் அணுகுண்டு செஞ்சிரும், 2 வாரத்தில் அணுகுண்டு செஞ்சிரும், 10 அணுகுண்டு இருக்குது, 20 அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முஸ்லீம் எண்ணிக்கை இந்தியாவில் வந்து உயரப்போகுது, இந்துக்களை அவங்க ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் பண்ண மாதிரி நெத்தன்யாகு உலகளாவிய அளவில் ஈரான் மீது இந்த ஒரு பிரச்சாரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை, அதை அட்டாக் பண்ணணுங்கிற பிரச்சாரத்தை அவன் ரொம்ப காலமாக எடுத்துகிட்டு இருக்கான். நெத்தன்யாகுவோட ஒரு அடியாளாக அமெரிக்கா மாறி, ஏன்னா அமெரிக்காவில் அதற்கு பெரிய இது இல்லை. அமெரிக்காவுக்கு அடியாளா நெதன்யாகு, இல்லைன்னா நெதன்யாகு இப்போ நெதன்யாகுக்கு அடியாளா தான் இவர் போயிருக்காரு. அவர் தானே இப்போ உலகத்து பெரிய எப்ஸ்டீன், அவர் தானே வாழும் எப்ஸ்டீன் நெதன்யாகு தான். இன்னும் எதுக்கு, ஏன்னா அவனால தான் யார் ஒருத்தரையும் மிரட்டி இழுக்க முடியுது இந்த இடத்துல. ஸோ இந்த போர் என்பது ஈரான் மீது ரொம்ப வலுக்கட்டாயமாக, அவர்களை வேறு வாய்ப்பே இல்லாமல், ஈரான் வந்து எனக்கு தெரிந்து சமாதானத்திற்கான கடைசி படியை கூட தாண்டி வந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஒமானில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் தங்களுடைய நியூக்ளியர் செறிவூட்டு யுரேனியத்தை 0% குறைக்கிறதுக்கு அவங்க தயார். இந்த அணுக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் அணுகுண்டு செய்ய முடியும். அதனை முழுக்கவே அமெரிக்காட்ட ஒப்படைக்க அவங்க தயாராக இருந்தாங்க. அவன் அதுக்கு மேலே என்ன கேட்டான்னா, மிசைல்ஸ் எல்லாம் ஒப்படன்னு சொல்லி கேட்க, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம், அதாவது ஆயுதத்தை எல்லாம் ஒப்படைச்சிருன்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு புலிகளுக்கு நடந்த மாதிரியான ஒரு காட்சி மறுபடியும் அரங்கேறுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை. இதுதான் இவர்களுடைய கரெக்டு தான். அதாவது வந்து என்னன்னா, அவர்களை நிராயுதபாணியாக்கி அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறது தான் இவங்களோட பிளான். இதற்கு முன்புமே கூட சமாதானத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு மோசமாக பயன்படுத்தியிருக்காங்கங்கிறதுக்கு வரலாறு நெடுக ஆதாரங்கள் உண்டு. அவங்க யார் ஒருத்தனையும் கொண்டு வீசுறதுக்கு அவங்க தயங்கினதில்லை. எப்போதும் சொல்கிறேன், ஒரு அப்பாவிகளை அவங்க பயன்படுத்துகிறத வந்து இப்போவும் கூட அமெரிக்கா வந்து அமெரிக்கா எங்களை கைவிட்டுருச்சுன்னு சொல்லி அரபு நாடுகள் சொல்லுது. எந்த நாடுகள் அமெரிக்காவின் காலடியில் மண்டியிட்டு கிடந்தனவோ, எந்த நாடுகள் அமெரிக்க அதிபரை குளிப்பாட்டுறதுக்காக தங்களுடைய மானமரியாதை விட்டுட்டு நின்னாங்களோ, ஃப்ளைட்டை ஃப்ரீயாக கொடுக்குறான். இப்போ காலில் விழுந்து கொஞ்சம் அளவுக்கு அவர் சொல்கிறத மறுபேச்சு பேசாமல் கேட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற அரபு நாடுகளை காப்பாற்றாமல் சவுதி அரேபியா நேராகவே சொல்லுது. சவுதி அரேபியா அதிகாரிகள் அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றுற முயற்சியில் எங்களை கைவிட்டுருச்சுன்றாங்க. இவர்களுடைய வளம், இவர்களுடைய நிலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பெட்ரோடாலர்னு ஒன்றை வச்சு தான் கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்கா உலகின் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்குது. இவ்வளவையும் கொடுத்த அரபு நாடுகளை, தங்கள் அடிமை நாடுகளை கைவிட்டுட்டு இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக போய் நின்றாங்க. அங்கே இருந்தீங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, கிளம்பி ஓடுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அமெரிக்காக்காரன் கிளம்பி ஓடுன்னு சொன்னால் எவ்வளோ அட்டாக் வந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம், நான் கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாடு போன ஜூனில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜூனில் நடந்த தாக்குதல், 12 நாள் தாக்குதலில்
அடி வாங்கி இவர்கள் இனிஷியேட் பண்ணி போரை நிறுத்திட்டு ஓடி அவர்கள் அதன் பிறகு தங்களுடைய ஆயுத இருப்பை திரும்ப கட்டமைக்கிறாங்க. கட்டமைச்சிட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா குறிப்பிடுறது என்னன்னு சொன்னால் ஜனவரி மாதம், ஆமாம், ஜனவரி மாதம் இந்த யுத்தத்துக்காக திட்டமிடப்பட்டது. இது பத்தாது. அதாவது இவர்கள் பேச்சுவார்த்தையை ஆயுதங்களை ஸ்டாக் பண்ணுறதுக்காக அல்லது மற்ற திட்டங்களை வகுப்பதற்காக இவங்க தவணை வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக இருந்தவர் அவர் சொல்கிறார் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா பிரதானமான கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. அணு ஆயுதம் தானே உன்னோட பிரச்சனை. இந்த போர் தான் எந்த காரணமும் இல்லை. ஏன் இந்த போரை தொடங்குறோங்கிறதுக்கு இவர்கள்ட்ட எந்த காரணமும் இல்லை. அது ஒரு ரீசன் அவர்கள் அந்த போரை ஓனர்ஷிப் எடுக்காதது. ஏன் அதை ஆரம்பிக்கிறீங்க? அணு ஆயுதம்னு சொல்ல முடியாது. இப்போ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இன்டர்கான்டினென்ட் மிசைல் அவங்க ரெடி பண்ணுனா பிரச்சனை ஆகிடும். இல்லை, அதெல்லாம் இன்னொரு புறம் இருக்கட்டும். ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு நாட்டின் அதிபருக்கு மேலான ஒரு பதவியில் இருக்கிற ஒருவரை அவர் குடும்பத்தோட குண்டு வீசி கொள்கிற அளவுக்கான எந்த நியாயமும் இதன் பின்னால் இல்லை. எந்த காரணமும் அப்படி ஒரு நியாயத்தை கொடுக்க முடியாதுனாலும் கூட உச்சகட்ட ஏதோ அணு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணிவிடுவாங்கங்கிற லெவலில் இருந்தாலுடைய இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் இவர்கள் ஒரு சர்வசாதாரணமாக போய் ஒரு இடத்துல எச்சரிக்கை குண்டு வீசுகிற மாதிரி இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் ஒரு அதிபரை கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. வெக்கமே இல்லாமல் மறுநாளே இத்தாலியின் மூலமாக ஒரு சீஸ்ஃபயருக்கு அவன் அப்ரோச் பண்ணுறான். ஸோ இவர்கள் என்ன நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா மதுரோவை அரெஸ்ட் பண்ணால் அதன் பிறகு இருக்கிறவங்கலாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு நாங்கள் இனிமேல் வம்புக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சும்மா ஒரு சவடால் விட்டுட்டு அடுத்து சரண்டர் ஆனாங்க இல்லையா, அதை போல் ஒரு மாற்றம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. பட் ஈரான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்கனவே நிறைய பாடங்கள் இருக்கும். போன வருஷமே இஸ்ரேல் ஒரு பாடத்தை கற்றுருச்சு. நீங்கள் அமெரிக்காவோடு இணக்கமாக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கடாஃபி செத்தார். அனாதையாக ஒரு திருநாயை விட கேவலமாக நடத்தி கொல்லப்பட்டது. கடாஃபி எதிர்த்து நின்ன வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார். அமெரிக்காவோடு அவர் சமரசம் செய்த பிறகு தான் அவர் ஒன்றும் இல்லாமல் வெளியில் போனது. ஸோ இது அமெரிக்காவோடு இணங்கி போவதுங்கிறது அது இன்னொரு சாவு. அது 2 வழி இருந்தது ஈரானுக்கு. சண்டையிட்டு சாவது, சரணடைந்து சாவது, மண்டியிட்டு சாவது. ரைட், இது இன்னும் பொருத்தமான வார்த்தை. அவர்கள் மண்டியிட்டு சாக விரும்பலை. அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த சமயத்தில். ஏன்னா அதற்கு முன்பு எச்சரித்தாங்க நிறைய. நீங்கள் ஒரு நாளில் சரண்டர் ஆகிடுங்க, இல்லாட்டி மொத்தமாக அடிச்சிருவேன்னு ட்ரம்ப் வான் பண்ணார். ஸோ இந்த சூழலில் இது நாம் ஈரான் மீது மிக வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒரு போர் இது. அமெரிக்கா தன்னுடைய பொறுக்கித்தனத்தை அமெரிக்காவே வெக்கப்படுற அளவுக்கு அமெரிக்கா தன்னுடைய பொறுக்கித்தனத்தை காட்டியிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். அமெரிக்காவில் கடுமையான எதிர்வினைகள் இப்போது வந்து கொண்டிருக்கு. அது ஒரு ரீசன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள் அந்த போரை ஓன் பண்ண பயப்படுறதுக்கான முக்கியமான காரணம் அங்கே வந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் தான். இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேபிய நாடுகளுடைய அந்த அமெரிக்கா இராணுவ தளங்களை தாண்டி இப்போ தாக்குதல் நடத்துது. இது தன்னுடைய ஏற்கனவே இருந்த கோபத்தை தீர்க்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை ஈரான் பண்ணுதா? அப்படி நினைக்கல. அதாவது இது ஒரு உயிர் பிழைக்கும் இருக்கிற கடைசி வாய்ப்பை சோதிக்கிற ஒரு போர் ஈரானுக்கு. அவங்க இப்போ போய் ரியாக்ட் பண்ணி கோவத்தை காட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கையெல்லாம் இதை எடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலி அது சாத்தியம் குறைவு. அடுத்ததாக என்னென்னா இந்த இடம் ஏதோ இந்த போரில் சம்பந்தம் இல்லாத நாடுகள் மீது ஈரான் தாக்கிடுச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற இராணுவ நிலைகள் அமெரிக்காவோட இந்த இடத்துல இருந்து இன்னும் மூர்க்கமாக ஈரானை தாக்க முடியும். ரிஸ்க் நம்பர் 1. அடுத்ததா இந்த இடத்திலிருந்து இங்கே இருக்கிற ரேடார்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தான் இஸ்ரேலை இவங்க முன்னாடியாவது சிரியா இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தபோது சிரியாவை தாண்டி சிரியாவுக்குள்ளே கண்காணிக்க முடியாதுங்கிறதுனால அதன் வழியாக இவர்கள் தாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஈரானுக்கு. இப்போ சிரியாவும் வீழ்ந்தாச்சு. சிரியா அந்த எல்லையும் இவர்களுடைய இதில் போயிடுச்சுன்றதுனால ஈரான் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்கிற கண்காணிப்பு அமைப்புகள்லாம் இங்கே ஏதாவது ஒரு ஏவுகணை ஏவும் போது இந்த கண்காணிப்பு அமைப்புகள் தான் இஸ்ரேலுக்கு உளவு சொல்ல முடியும். அப்படி உளவு சொல்லும்போது இயல்பில் ஈரானினுடைய தாக்குதல் திறன் ரொம்ப பலவீனமாகும்.
அவர்கள் பிழைச்சிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஒன்று சமாதானம் பேசிட்டு டேபிளில் உட்காந்துருக்கிற ஒரு நாட்டின் அதிபரை, அந்த நாட்டினுடைய 95% அங்கே ஷியா முஸ்லிம்ஸ், 95% ஷியா மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில், ஒரு நாட்டின் அந்த மத தலைவர், சர்வதேச தலைவர் அவர் தான், அவரை கொண்டு முடிச்சுட்டு இதை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அங்கே எதிரியோட அமெரிக்கா என்ன சொல்லி இந்த தாக்குதலை தொடுத்தான்? இப்போ மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு இந்த சண்டை அவசியம் இல்லை, ஆனால் இஸ்ரேல் அங்கே அடித்தானா அவன் என்னை அடிப்பான்ற பயத்தினால நான் அவங்க அதிபரை கொள்றதுக்கு கூட போனேன்றான்ல. இந்த நியாயம் ஈரானுக்கு பொருந்தாதா? நிச்சயமா. நீ வந்து தற்காப்புக்காக வந்து நீ ஒரு நாட்டினுடைய தலைவரை வந்து குடும்பத்தோட கொண்டு அழிக்க முடியும். 125 பள்ளி ஒரு ஸ்கூலில் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அக்யூரேட்டாக நாங்கள் தாக்குவோம், துல்லியமான தாக்குதல்னு சொல்கிறவன் எப்படி நீ ஒன்று உன்னோட சிஸ்டம் ஃபெயிலியரு, இல்லைன்னா நீ வேணும்னே ஸ்கூல் மேலே குண்டு போட்டிருக்க, இதானே? இப்படி ஒரு நாட்டு சண்டை நடக்கும்போது இவனுங்க கை கட்டிட்டு உட்காந்துட்டு ஷேக்குங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து பீச்சில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அமெரிக்காவினுடைய தளம் இருக்குன்னா ஈரான் மாதிரி ஒரு நாடு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? இவர்களால் அமெரிக்கா என் தளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நீ என் ஏரியாவை காலி பண்ணுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த ரேடாரை பயன்படுத்தாது இவர்களுடைய எந்த வாக்குறுதியும் நம்ம ஒன்றும் இவர்கள் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்னா இவங்க அமெரிக்காவோட ஒரு கொடுக்கு, ஒரு வாள், அது தேவையில்லாத வாள்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கா வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிள்ளி தூக்கி போடுற மாதிரியான ஒரு வாள், பள்ளி வாள் மாதிரி இருக்கிற ஒரு இடம் அது. அவன் தாக்குதல் நடத்துவான்னா அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. உனக்கு அவ்வளவு பாதுகாப்பின் மீது உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ இந்த போர் நடக்க விடாமல் செஞ்சுருக்கணும். வளைகுடா நாடுகள் செஞ்சிருக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் அவர்கள் இந்த சமாதானத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கணும். ஒரு காலம் எங்கள் ஏரியாவில் இதனை செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிச்சிருக்கலாம். ஏற்கனவே பேசினாங்க, ஆனால் வந்து செயல்முறையில் வந்து வரல, எதுவுமே இல்லை. ஆமாம், ஏற்கனவே வந்து எங்களுடைய இராணுவ தளங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வலு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வலு இல்லைங்கிறது இல்லை, இவனுங்களால சொகுசை விட்டு கொடுக்க முடியல. இப்போ அமெரிக்கா சொல்லுதில்ல, நான் வந்து ஜனநாயகத்தை கொண்டு வர்றேன், இதில் வந்து ஈரானில் ஜனநாயகத்தை கொண்டு வர்றேங்கிறியா? துபாயில் ஜனநாயகம் இருக்கா? கத்தாரில் ஜனநாயகம் இருக்கா? ஒமானில் ஜனநாயகம் இருக்கா? யூஏயில் எங்கேயுமே ஜனநாயகம் இல்லை. என்னென்ன ஜனநாயகத்தை என்ன கொண்டு வந்து இங்கே மட்டும் பண்ணுறது? சவுதியில் மட்டும் அப்படியே பெண்கள்லாம் வந்து 100% சுதந்திரத்தோடு இருக்காங்களா? அரசியலில் பங்கேற்கிற அளவில் இருக்காங்களா? அதனை ஈரான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் மட்டும் பெண்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி நீ ஏன் கிளம்பி விடுறீங்க? இது ரொம்ப பச்சையாக திருடுறதுக்கு ஒரு சாக்கு, இது அவ்வளவுதான். ஆனால் லைசன்ஸ் வாங்கின மாதிரி இவங்க யார் வீட்லேயும் போய் திருடலாங்கிற லைசன்ஸ், இது வந்து ஒரு ஈரானுக்கான ஒரு நிர்பந்தம்னு தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இவர்கள் இந்த அட்டாக் ஆரம்பிக்கலைன்னா அவங்களால இஸ்ரேலை அவ்வளோ வலுவாக தாக்க முடியாமல் போகலாம். அண்ட் நாளைக்கே ட்ரம்ப் வந்து இதை மாற்றலாம், கோல் போஸ்ட்டை மாற்றலாம். நான் இங்கேருந்து சவுதியிலேருந்து அட்டாக் பண்ணுறேன், யூஏலேருந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஆரம்பித்தா அட்டாக் வந்து இன்னும் சுலபம், அந்த தாக்குதல் வந்து இன்னும் சுலபமாகும். ஸோ அவர்களுக்கு உண்மையில் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறது, இந்த தாக்குதலை தற்காப்பு நடவடிக்கைன்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த பெட்ரோல் ரிஃபைனரி மேல தாக்குதல், அரம்கோல நடந்த தாக்குதல், ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அடிக்கலன்றாங்க. இது இஸ்ரேலே பண்ணியிருக்கு. அவன் ட்ரம்ப்பையே இழுத்து வாரணும். இது அராம்கோ தாக்குதல் பற்றி ஈரான் விளக்கம் கொடுத்துருக்கா? ஆமாம், அது நாங்கள் பண்ணலன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ அராம்கோ அப்புறம் வந்து கத்தாரில் தாக்குதல் நடக்கு. இன்னொன்று யுஏஇயில் இருக்கக்கூடிய 2 விமான நிலையங்களில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கு. அப்போது இராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்தினா தார்மீகத்தினுடைய அடிப்படையில் வந்து தாக்குதல் நடத்துகிறீங்க. அதை தாண்டி இது பண்ணும்போது தானே இவர்களுக்கு ஒரு எதிராக கிளர்ந்தளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. கத்தார் ஏற்கனவே வந்து உலக நாடுகள் வந்து இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஈரானுடைய தாக்குதலை. ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போதோ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போதோ அதை வந்து வலிமையாக கண்டிக்கலை, அந்த வேலைகளை வந்து இவங்க செய்யலை அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரபு பகுதியில், வளைகுடா பகுதியில் ஒரு ஒரு அமைதி வரணும், ஒரு நிலைத்தன்மை வரணும்னு சொன்னால் இந்த அரபு ராஜாங்கள்டேருந்து ஒழிஞ்சாதான் உண்டு. இவனுங்களை ஒழிச்சாதான் முதல்ல துபாயிலையும் சவுதியிலையும் மக்களாட்சி வந்துச்சுன்னா ஈரான்லையும் வந்துடும். பிரச்சனை இவங்க வந்து சௌரியப்பட்ட இடத்துல வந்து ஒரு ஒரு பரம்பரையின் ஆட்சி இருக்கலாம், ஜனநாயகமே இருக்கக்கூடாது, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன், இன்னொரு இடத்துல நான் ஜனநாயகத்தை கொண்டு வரேங்கும் போது தான் அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை. உங்களால் மக்களோட ஆதரவு இப்போ எதுக்கு வாய மூடிட்டு இருக்கான்? இப்போ இந்த நேரத்துக்கு அட்டாக் ஆரம்பிக்கலாம். ஏன் அரபு நாடுகள் அமைதியாக இருக்குன்னா, ஒட்டுமொத்த அரபு பகுதிகளிலையும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான மனநிலை பொதுமக்கள்கிட்ட உண்டு.
ஏன்னா இவங்கள ரொம்ப அந்த 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 பகுதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதும் அதுதான் வெளிப்படையாக சொல்கிறானே, ஆன்டி முஸ்லீம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது தான் அவனோட பர்பஸ். சரி, அவனுடைய மோட்டிவ் வந்து அதுதான், இலக்கு அதுதான். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வலுவான சக்தியாக இருக்கிறதுங்கிறது தான் இஸ்ரேலோட லட்சியம். அவன் ஆரம்பிச்சிருக்கிற I2U2வும் அப்படி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு திசைக்கு போகிறதுக்கு தான். ஸோ ஒட்டுமொத்த மக்களும் விரும்பாத ஒரு சண்டையை இவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. ரிஃபைனரி அடிக்கிறது, அந்த பொருளாதாரத்தை அடிக்கிறதுங்கிறது வந்து அது நேரடியாக இவங்களை அரபு ஷேக் ஒரு வேளை சாப்பாடை குறைக்க போகிறாரா? ஒரு வாய் சாப்பாட்டை குறைக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அரம்கோவில் தாக்குதல் நடந்தனாலும் இல்லை வந்து கத்தாரோட ரிஃபைனரிஸில் தாக்குதல் நடத்தினாலும் நஷ்டம் மற்ற நாடுகளுக்கு தான் வரப்போகுது. இன்னொன்று, இந்த 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 எண்ணெய்க்காக தானே இந்த இடத்த நீ பிடிக்கிற. ஆமாம் ஆமாம், எண்ணெய் உன்னோட அல்டிமேட் எய்ம் தானே, எண்ணெய்க்கான போர் தான் எல்லாமே. இந்த ஆயில பிடிக்கிறது தான் உன்னோட இறுதி இலக்கு, உன்னோட இலக்கு அதுதான். அப்புறம் அங்கே அடிக்கிறான்னு சொல்லி அழுதா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மேலே நீ போய் அவன் வீட்டில் அவங்க வீட்டு இதில் வந்து அடித்து காலி பண்ணிவிட்டு அதன் பிறகு நியாய தர்மத்தை பேசுறதுக்கு என்ன குறைந்தபட்ச முகாந்திரம் இருக்குது? அந்த லாஜிக்கே இது இல்லை. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நாம் முதல்ல ஒரு பஞ்சாயத்து பேசுகிறோம், என்ன பேசுவோம்? ஃபஸ்ட்டு யாரும் ஆரம்பிச்சாங்கிறதானே. ஆமாம். இப்போ இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. இவர்கள் இனிமேயும் மற்ற அரபு நாடுகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா மக்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையிலையும் அந்த பிராந்திய நலனின் அடிப்படையிலையும் ஒரு குறைந்தபட்ச சொகுசை குறைச்சிக்கிட்டு அமெரிக்காவில் போய் மஞ்சள் குடிக்கிறத விட்டுட்டு இவங்க இந்த ஏரியாவில் நாம் பாதுகாத்து இப்போ கைவிட்டானா அமெரிக்கா? இஸ்ரேலை காப்பாற்றணுன்னா ஒன்றை தூக்கி போட்டு போகிறானா? அமெரிக்கர்கள்லாம் வெளியேறுன்னு சொல்கிறானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு அட்டாக் நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தமா? இப்படி சர்வசாதாரணமாக டிஷ்யூ பேப்பர் மாதிரி துணி மாதிரி தொடச்சி தூக்கி போடுற நிலைமையில் இருக்கிற நாடுகள் தான் இதில் சுதாரிச்சுக்கணுமே தவிர இனி ஈரான் வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. 1700 இடத்துல அட்டாக் நடந்திருக்கு, இன்னமும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இழப்புகள் கடினமாக தான் இருக்கும், கொடூரமாக தான் இருக்கும், மறுப்பதற்கு எதுவும் இல்லை. அது ஒரு சிக்கல் தான். ஆனால் அதற்கான விலையை நீயும் கொடு. ரொம்ப சிம்பிள். நான் முழுகினேன்னா உன்னையும் பிடிச்சி இழுத்துட்டு தான் முழுக வேண்டாம், அவ்வளோதான். நீ என்ன கொல்லணும்னு நினச்சின்னா உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு தான் நான் சாவேன் அப்படிங்கிறான். நம்ம இதில் போய் யாரை நியாயம் பேசுறது? அமெரிக்காவை யாரெல்லாம் கேட்குறதுக்கு விரும்பலையோ அவர்கள் யாருக்கும் ஈரானை கேள்வி கேட்கறதுக்கான தகுதியே கிடையாது. அதனால் அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ரெண்டாவது, ஈரானுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படியே என்ன சொல்லலாம், சிவிலியன் பகுதிகளை டார்கெட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வேணால் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா ஈரானில் அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் கிடையாது. ஒரு போரை நடத்துறதுக்கு இவனுங்களோட ஸ்கூல் அட்டாக் ஒன்று போதும், நடத்தின பள்ளி தாக்குதல் ஒன்று போதும், எதிர்த்தாக்குதல். ஆமாம். அதனால் வந்து இந்த சமயத்தில் போயிட்டு கொமேனி ஜனநாயகத்துக்கு எதிரானவரா, அவர் வந்து பெண்ணுரிமையை கொடுத்தாராங்கிற பேச்செல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ரவுடிசம். இந்த ரவுடிசத்துக்கு அவன் ஒரு எதிர்வினையாட்டுறான். அதில் நீ ரிக்வஸ்ட் வேணால் பண்ணலாம். இப்போ ஒமான் எதாவது பண்ணுறாங்களா? பெரிய ஒமான் மீதான பெரிய இந்த மாதிரியான அட்டாக் எதுவும் நடக்கலை. அப்போ நீங்கள் தான் இந்த இடத்தில் ஒரு சமாதானமும் அமைதியும் நிலவணும், உங்களோட ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கணும், உங்களோட எண்ணெய் வியாபாரம் நல்லா நடக்கணும்னா இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டியது ஏனைய அரபு நாடுகள் தான். இஸ்ரேலால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வருஷத்துக்கு கொட்டி அழுகிற உதவி $3 பில்லியன். இது தவிர மற்ற என்னென்ன வகையிலெல்லாம் உதவி செய்யும். இப்போ நீங்கள் எனக்கு என்னோட உயிர்ப்பு என்னோட உயிர் வாழ்தலுக்கான பெருமளவு உதவியை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகோசியேஷனில் யார் கை ஓங்கியிருக்கணும்? நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அமெரிக்கா சொல்லணும். அமெரிக்காட்ட பணம் வாங்குற இவன் அமெரிக்காவை வந்து போரில் இழுத்து விட்றான். இவன் சொல்கிறது அமெரிக்கா கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, அது ஒரு வேறொரு ஸ்டோரி. அது அவங்கள்ட்ட இருக்கிற ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்தை யூதர்கள் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் அவங்களோட சென்ட்ரல் பேங்கே இவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அது நடக்கலாம், அந்த காரணங்களுக்கெல்லாம் பின்னாடி போயிடும். பட் ஆன் அ ஹோல் இந்த பொறுப்பு, இதை நிறுத்த வேண்டிய பொறுப்பும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு இருக்குது. ஈரானை கண்ணியமாக நடத்துறதுல தான் மற்ற அரபு நாடுகளோட பாதுகாப்பு இருக்குது. நான் 2 வழியிலையும் சொல்கிறேன். ஈரான் ஒரு நாடு இருந்தாலும் ஈரான் ஒரு நாடு இல்லைன்னாலும் நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா கூட அதற்கான விலையை கொடுக்க போகிறது ஏனைய அரபு நாடுகள் தான். அப்படி தான் இருக்கும். ஸோ இது நாம் முதலில் ஈரானை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அமெரிக்காவை திருத்திட்டு வேணால் ஈரானை திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வேணால் எடுக்கலாம். நிச்சயமாக இது ஒரு போர் வந்து நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி வாங்கிட்டு இருக்கு. போர் வந்து
எந்த விதத்திலும் அது வந்து நியாயமாகாது, யார் அதை நடத்தினாலும். தொடர்ந்து பார்ப்போம் இது எந்த திசைக்கு பயணிக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. ஒரே ஒரு முடிவான ஒரு இதுன்னு சொன்னால், ஒரு கார்ட்டூன் ஒன்று முன்னாடி வந்திருக்கும், அதை அடிக்கடி நாம் பகிரணும். போர் பணக்காரர்களுக்கு பணப்பெட்டியை கொடுக்கும், ஏழைகளுக்கு சவப்பெட்டி அனுப்பும். இதுதான் போரோட வடிவம். போரில் சாதாரண மக்கள் எந்த போர்லையும் ஜெயிக்க முடியாது. எல்லா போரிலும் பலியாக போகிறது சாதாரண மக்கள் தான். இந்த சைடு இருந்தாலும் சரி, ஜெயிக்கிற சைடு இருந்தாலும் தோக்குற சைடு இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு ஒரு போர் பனிஷ்மெண்ட்டு தான். ஸோ இதை இதை எப்போதுமே இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நாம் ஒரு பிரச்சனையுமே அணுகணும். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.